ஸ்க்ரீனில் வந்து அவங்க மந்தாகினி கேரக்டர்னு சொல்கிறாங்க. அந்த மந்தாகினி வரலாறு நமக்கு தெரியாது. அது ஏதோ சிவன் மனைவியா குழந்தையா அது தெரியல. ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க, நமக்கு அது பெருசாக தெரில. பட் மந்தாகினி கேரக்டர் அவங்கன்னு சொன்னாங்க. ஸ்க்ரீனில் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக தான் இருக்காங்க அவங்க. அந்த கேரக்டர் தானே கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ராஜமௌலியை பொறுத்தளவுக்கு அழகாக இருக்கணுங்கிறத தாண்டி அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்காங்களான்னு தான் அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அதனால் அந்த கேரக்டர் எப்படி என்னங்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ஒருவேளை இவங்க பொருத்தமாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு வரலாம். அப்போ சிவனா வந்து மகேஷ் பாபுவும், சக்தியா வந்து பிரியங்கா மோகனா, அதான் பிரியங்கா சோப்ராவும் இருப்பாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. அண்டு நம்ம பயங்கரமான வில்லன் மலையாள வில்லன் பிருத்திவிராஜ், அவருடைய என்ட்ரி ஒரு மாதிரி ஜம்ப் எல்லாம் பண்ணி அசத்தி இருந்தாங்க. அது எப்படின்னு இருந்துச்சு? ஆமாம், அந்த சேர்ல அவர் உட்கார்ந்தது, அவருடைய அதாவது இந்த மாற்றுத்திறனாளி கேரக்டர் மேலே எஸ் ராஜமௌலிக்கு என்னன்னு தெரியல. அதுலயே நாசர் ஒருவர், அவருக்கு ஒரு கை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி கேரக்டர் தான் இதுலயும் வராரு. பிருத்திவிராஜ் வராரு. கொடூரமான வில்லன்னாங்க. நீங்க அவரை டாலரேட்டே பண்ணிக்க முடியாது, அப்படி ஒரு கொடூரமான வில்லன்கிற அளவுக்கு சொல்றாங்க. அது படம் பார்த்தாதான் தெரியும். கரெக்ட். நான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப கனெக்ட் பண்ண முடியுது. ஆமா, அங்க நாசருக்கும் அப்படி ஒரு கேரக்டர் தான் டிசைன் பண்ணிருப்பாரு. இங்க இவருக்கும் இப்படி ஒரு கேரக்டர் பின்னாடி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் மாதவன் இதுல மிக முக்கியமான ஒரு கேரக்டரா வில்லனா நடிக்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைனா தெரியல. மாதவனை எங்கேயுமே அதுல காமிச்ச மாதிரி தெரியல, புது தகவலா இருக்கு. ஆமா, இப்ப திடீர்னு சோசியல் மீடியால இப்போ ஒண்ணு இது ஒண்ணு எதையுமே நம்ப முடியலையே. கரெக்டா, எப்ப என்ன சொல்லுவாங்க தெரியாது. இல்ல ரஜினி நடிக்கிறாருன்னு வேற பொருளையை கிளப்பி அதுதான் அடுத்த செவனையில இருக்காரு. அவர் எப்படி அதுக்குள்ள வருவார்?